பெல்லி ஃபேட்டை குறைச்சி ஃபிட்டா இருக்கிறதுக்கு எல்லாமே ட்ரை பண்றேன். ஆனா இம்ப்ரூவ்மெண்டே இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், கீட்டோ, பாலியோ எல்லாம் ட்ரை பண்ணி எதுவுமே வேலைக்கு ஆகலன்ட்டு உங்க ஃபிட்னஸ் ட்ரீமையே கைவிட்டலாம்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, நீங்க தனியா இல்ல. ஏன்னா இததான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது எல்லா விமனும் காமனா growth பண்ற ஒரு ஸ்ட்ரகிள். சோ உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னில உங்களோட செல்ஃப் பிலீஃப், ஈகோ, என்னால முடியாதுன்னு சொல்ற தாழ்வு மனப்பான்மை இது எல்லாம் தான் தடை. இதெல்லாம் மாறாத வரைக்கும் நீங்க என்னதான் டயட் இருந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களால உங்க முழு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணவே முடியாது. ஆனா அதை ஈஸி பண்றதுக்காக தான் நான் எவர் ஃபிட் 4 வீக் சேலஞ்சுன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இதுல நான் உங்களுக்கு 3 கேரண்டி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட், ஐடென்டிட்டி ஷிஃப்ட். லேசியா இருக்கிற நீங்க டிசிப்ளினா மாறுவீங்க. கூடவே வீக்கா இருக்கிற நீங்க ஸ்ட்ரென்த் ஆயிடுவீங்க. ஒபிசா இருக்கிற நீங்க ஃபிட் ஆயிடுவீங்க. செகண்ட், ப்ரூவன் ரிசல்ட். நான் இது வரைக்கும் 20,000+ கிளைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அவங்களுக்குலாம் இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்னா என்ன, டயட்னா என்னன்னு ஒரு கைடன்ஸே இல்லன்னு சொல்லிருக்காங்க. பட் இதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குலாம் இது ஒரு லைஃப் ஸ்டைலாவே மாறி இருக்கு. உங்களாலையும் அதை பண்ண முடியும். தேர்ட், கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். டெய்லி காலைல எந்திரிச்சு பிரஷ் பண்றது எப்படி ஒரு ஹேபிட்டா இருக்கோ அந்த மாதிரி காலைல எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்றதும் ஒரு ஹேபிட்டா மாற ஆரம்பிக்கும். சோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 4WC கமெண்ட் பண்ணுங்க. என்னோட எவர் ஃபிட் 4 வீக் சேலஞ்சோட லிங்க் நானே உங்களுக்கு DM பண்றேன்.